guys, welcome back to another video. டைட்டில் பார்த்துருக்கீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அமரன் எஸ்கேனாவோட புது ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அதை தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெய்லருக்கு முன்னாடி போகிறதுக்குள்ள ஹாப்பி பர்த்டே எஸ்கேனா. ஸோ விஷ் பண்ண மாட்டீங்களா? ரெண்டு பேரும் எஸ்கே ஹேட்டர்ஸ்ங்க. தனுஷ் ஃபேன், தனுஷ் ஃபேன். அதனால எஸ்கே வளரக்கூடாதுன்னு ஒரு வன்மம். தளபதி ஃபேன். அது தெரியும், எனக்குதான் தெரியாது. அதான் கேப்டன் உள்ள இந்த போய் கேப்டன் உள்ள 3 வாட்டி 10 வருஷம் அவ்வளவு வன்மம். ஸோ ஸோ ஏதாச்சும் டீசர் பத்தி நெகட்டிவா சொன்னாங்கன்னா திட்டணும் கமெண்ட்ஸ்ல. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே டீசர் உள்ள போயிடலாம். ஸோ டீசர் போயிடலாம். ஓகே, ஐயோ டெக்னிக்கல் கிளிட்ச். ரெடி செட் கோ. டேய் எவ்வளோ ஐயோ யூடியூபும் ஆடும் அவங்க தான் பெஸ்ட் கார்டன்ஸ் பண்ணிருக்கேன். சாரி, இன்னைக்கு ரொம்ப கணக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அமரன் போட்டோம்னா அமரன் பழைய படத்துக்கு போயிட்டாரு. விக்ரம் ஸ்டார்டிங் மாதிரி இருக்கு. கட்ட ஆரம்பிச்சு சோனி சோனி சோனிதான் வராங்க. பேன் இங்கிலீஷ் தான். கமல் பாஸ் அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி பயமா மேக்ஸ் ஓலி கொண்டாட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் முடிஞ்சல. அது இவங்க எஸ்கே தான். அது என்ன சொன்னா முக்கு அமரன். ஹிந்தியில போட்டிருக்கான். மலையாளம் வருது. மலையாளம் தமிழ்ல எப்படி இருக்கு? செம்ம ஆர்டர் போட்டிருக்காரு, ஒர்க் அவுட் பிரிச்சிருக்காரு. ஆக்சுவலா ட்ரெய்லர் பார்த்தா எனக்கு இது ஏஆர் படம் ஏற்கனவே பாத்தியா? நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பாத்துட்டேங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தப்போ எனக்கு இது ஏஆர் முருகதாஸ் படம் தானோ அப்படின்னு. இப்போ வந்து எந்த நிலைமையில இருக்கான் கேட்கறாங்கல்ல, பாத்துட்டா பாக்கலையான்றது கூட சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன். அதுதான் ஆக்சுவலா இது எனக்கு ஏஆர் முருகதாஸ் வெயிட் பண்ணுது. ஆக்சுவலா அந்த டீசர்லயே செம்ம ஆக்ஷன் பேக், ஒரு துப்பாக்கி 2 அந்த மாதிரி இந்தியன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆர்மி படம் இல்ல. தமிழ் சினிமாவோட எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஒரு இது இருக்குல்ல, ஒரு பியூர் ஆர்மி படம் வந்து எனக்கு தெரிஞ்சு துப்பாக்கிக்கு அப்புறம் இப்பதான் இன்டர்நேஷனல் லெவல்ல அவன் வந்து ஏதோ இந்தியன் ஆர்மியில பேட்டில் ஃபீல்ட் இல்ல, பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஒரு ஏன்னா இந்த ஆர்மி பேஸ்ல நிறைய கதை வந்திருக்கு. இப்ப இந்திய சினிமால பாத்தீங்கன்னா முக்காவாசி ஒரு மாசத்துல ஒரு படமாவது ஒரு மாசத்துல போன மாசம் பாத்தீங்கன்னா
சல்மான் கான் பார்த்து சொல்லு. அது லால் சலாம் சொல்லியா சொல்ல. சல்மான் கான் படமே ஆமா, ஏக்தா டைகர் 3 ஏதோ டைகர். அது நிறைய ஆர்மி படம் தான் வருது இப்ப. நாலேஜ் அதிகம் எனக்கு. அது இல்லாம ஆக்சுவலா நிறைய சீன்ஸ் டீசர்ல ஹைலைட்டா இருந்தது. நல்லா அவங்க பேசுறதா இருக்கட்டும். அதே மாதிரி ஜிவிக்குமே செம்ம மியூசிக் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். லைக் எப்ப ஒரு ஆக்டிங்ல இருந்து கொஞ்சம் வந்து திருப்பி மியூசிக் போட எல்லா படமுமே செம்மையா இருக்கு. ஒரு நல்ல கம்பேக்ட் இப்போ கம்பேக் மாதிரி இது ஒரு கம்பேக் மாதிரி ஒரு ஒரு ஜிவியோட கோல்டன் ஏரான்னு நான் ஃபீல் பண்றேன். அப்கமிங் பிஜிஎம் இருக்கட்டும். இந்த பிஜிஎம் கொஞ்சம் ஓகேவா ஓகே போட்டிருக்காங்க. படத்துல எப்படி இருக்கும் ஜிவி நம்பிக்கை இருக்கு. 100% கொடுக்குமான்ற அந்த ஒரு இதுதான் டீசர் மற்றபடி நல்லா அப்ப யார காட்டணும்? ஹீரோயின் காட்டணும். இல்ல யாருன்னு தெரியல. டீஸ் பண்ணல. பட் ஆனா அனுராக் கேஷப் வந்து ஷோ பண்ணிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன் நினைக்கிறேன் ஒரு இடத்துல. சோ அவர் என்ன சீன் தெரியல. நியோ பெரிய ஒரு சீன் கொடுத்தாரு. அது அனுராக் கேஷப் கேரக்டர்னு பாக்க அந்த கன்னட அவர் தானே? ஹிந்தி அவரு டைரக்டர் தானே? ஆமா டைரக்டர். ஓகே. சோ அவரோட கேரக்டர் கேட்டு வாங்கினாங்க. சோ அவரோட கேரக்டருமே கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். சோ அனுராக் கேஷப் வந்து ஒரு சம பொட்டன்ஷியலான ஏன்னா லைக் இமைக்கானுடைய படம் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அனுராக் கேஷப் அதுக்கப்புறம் ரொம்ப என்ன கொண்டு வர முடியும் அப்படிங்கறது வந்து அனுராக் கேஷப் காமிச்சிருக்காரு ஆக்டிங்ல. சோ தமிழ் படங்கள்ல சொல்றேன். சோ அதனால படம் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட போல்டு பாருங்க, இங்க நான் உண்மையா மட்டும் சொல்றேன். சாய் பல்லவியும் சரி வில்லனும் சரி ரொம்ப டம்மியாவா போறாங்கன்னு எனக்கு தோணுது. கரெக்ட் பண்ணுங்க, காத்துக்கலாம். நான் இப்ப படம் ரிலீஸுக்கு முன்னாடியே சொல்றேன். சந்திரமுகில வர அந்த பாம்பு தான் அவங்களும் அந்த கேஸ் தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம். படம் நல்லா இருக்கும்னு ஒரு ஹோப் இருக்கு. திடீர்னு சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி பண்ண அதெல்லாம் பியூர் வருமா இருக்கு. சொல்ல முடியாது. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தமிழ் சினிமாலே பார்த்தோம்னா ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரா இருக்கட்டும். எல்லாருமே தமிழ் சினிமாவை சரி ஓகே வேண்டாம். இப்போ எங்களோட ரியாக்ஷன் இதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அமரன் ட்ரெய்லர் பத்தி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தோன்னே போயிடாதீங்க. 12 வருஷம் ஆமா இதெல்லாம் பாருங்க வீடியோல. அது இல்லாம லால் சலாம் படம் பார்த்தவங்க. அது எனக்கு பர்சனலா ஒரு வண்ணமா இருக்கு. சோ அது எல்லா வண்ணத்தையும் இறக்கி ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அது பொறுமையா தான் வரும். சோ வரும் அது ரிவ்யூ வீடியோவா இருக்காது. என் வண்ணமோட வீடியோவா தான் இருக்கும். தலைவர் செஞ்சுட்டாங்க. எனக்கு சமாதானமா வந்துருச்சு இப்போ. சோ அதை இறக்கி ஒரு மொத்தமா ஒரு வீடியோ வரும். அதுல நீங்க எவ்வளவு திட்டினாலும் சரி இல்ல எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் சரி அந்த வன்மத்தை இறக்கியே தீர்வேன். அதையே தப்பு தப்பா சொல்றேன். அந்த ஒரு வீடியோ சீக்கிரமே வரும். சோ அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒர்க் பண்ணிக்கிட்டே we'll get back to you.